பிராக்டிகலா லைஃபை யோசிப்போம். ரொம்ப வந்து ஏன் இப்படி பாக்குறா? சொல்லு சொல்லு நீ சொல்லு உன் வாய். நாங்க ரொம்ப நல்லவங்க. இயல்பாவே நாங்க வந்து ரொம்பவே ஒரு 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 இரக்க மனப்பான்மை கொண்டவங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வெற்றி வந்தினையும் ஏய் இவ்வளவு நேரம் அவனுக்கு படிக்கும்போது சும்மா தானே இருந்த. எனக்கு படிக்கும்போது மட்டும் ஏன் கத்துற? பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும். இப்பதானே 9வது எடுத்து பாக்குறாருன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள 11வது எடுத்து பாக்குறாரு. அவரு வரிசையா பாக்குறாப்ல. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். நான் போக மாட்டேன். ஏபி ஃபேமிலி விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்க ரிஷப ராசியா இருந்திருப்பீங்க, அதனால நல்லா இருந்திருப்பீங்க. நீங்க இவளோட ராசியா இருந்தீங்க அப்படின்னா என்ன ராசின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் கீழே வந்து ஒரு சிலர் கரெக்டா கெஸ் பண்ணி போட்டிருந்தீங்க, ஒரு சிலர் எப்பயும் போல தான் வாய்க்கு அந்த மாதிரி போட்டிருந்தீங்க. என்ன ராசி அப்படின்னா அஞ்சலிக்கு வந்து மீன். மீன்னா இப்படி பண்ணணும் பைத்தியம். இப்படி பண்ணணுமா? அது நீ பண்றது வந்து கொளுத்தி மீனா இருக்கும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது வந்து கடல் மீனா இருக்குமா? நாசி வந்த சம்பவம் கட்டாட்டது. ஏபி ஃபேமிலி, இன்னைக்கு வந்து அஞ்சலியோட ராசி பலனை தான் பார்க்க போறோம். ஐ மீன் மீன ராசி நேயர்களை பத்தி தான் பார்க்க போறோம். மீன ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் நல்ல பலன்கள்லாம் இருக்கு, என்னென்னலாம் திருத்திக்கணும், அவங்க எப்படிலாம் அவங்க திருந்தணுங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் மீன ராசியில இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்னைக்கு மீன ராசி நேயர்களை கிளி கிளி கிளின்னு கிளிக்க போறேன் நானு. என்னடா புத்தாட்டது? என்ன அப்படி என்ன கிளிக்க போற நீ? ஒன்னேதான்ப்பா. நீ போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மக்களே. ரிஷப ராசி நேயர்கள்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மாதிரியாவே நம்மளை ட்ரீட் பண்ணோம். அதுவும் நம்ம மார்க் வந்து 50 மார்க் எடுத்ததுக்கு என்னமோ ஸ்கூல்ல இது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி ஓவர் பில்டப் கொடுத்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருந்துச்சுங்க. ஆனா இதுங்களோட மார்க் என்னன்னு தெரியுமா? 45. 100க்கு 45. நம்மளோட 5 மார்க் கம்மி. ஐயோ ஐயாச்சாமி, எப்படி இருக்கிற? 45 தானே, 5 மார்க் தானே கம்மி. ஆமா, இட்ஸ் ஓகே, நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன். ஆமா, பெருந்தன்மை தான் போல. என்ன பண்றது, நாங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு டேக் இட் ஈஸியா எடுத்துப்போம். மீன ராசிக்காரங்க எப்பவுமே வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப கேஷுவலா இருக்கும். பிராக்டிகலா லைஃபை யோசிப்போம். ரொம்ப வந்து ஏன் இப்படி பாக்குறா? சொல்லு சொல்லு நீ சொல்லு உன் வாய். நாங்க ரொம்ப நல்லவங்க. இயல்பாவே நாங்க வந்து ரொம்பவே ஒரு 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 இரக்க மனப்பான்மை கொண்டவங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தன. நம்ம இப்ப வந்து ராசி பலனுக்குள்ள போறோம். சரி, நான் படிக்கிறேன் பாருங்க. பெயரின் முதல் எழுத்துக்கள் தி, து, ஓ, ஸ்ரீ, தே, தோ, சு உள்ளவர்களுக்கும். இல்லப்பா, உள்ளவர்களுக்கும். 3ல் வந்தது குரு பகவான். முயற்சியால் வெற்றி வந்தினையும். ஏய் இவ்வளவு நேரம் அவனுக்கு படிக்கும்போது சும்மா தானே இருந்த. எனக்கு படிக்கும்போது மட்டும் ஏன் கத்துற? சுப்பிரமணிக்கு காண்டாகறான்னு நினைக்கிறேன். மீனராசியா என்னாச்சே மீனராசியா அந்த மாதிரி. மீனராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 1/5/2024 அன்று 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 2ல இருந்து 3க்கு தானே போறாரு. ஆமா, அத ஏன் அவ்வளவு திகிலா சொல்றீங்க? நாங்க சொல்லுவோம்ல. என்னப்பா இது? இல்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வராதுங்க வாய்க்குள்ள. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம், சரியா? புரிஞ்சுச்சுல? கேந்திராதிபத்திய ஆமா, பிரதோஷம். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் 3ஆம் இடத்திற்கு வருவதால் சகோதர சகாய ஸ்தானம் பலப்படுகிறது. பலப்பட்டுச்சு. மறுபடியும் கோசு போயிருச்சு வாய்க்குல. பலப்படுகிறது எங்க பாருக்கு. ஐயோ, எனக்கு இந்த ஒரு இது இருக்குங்க. ஸ்கூல்லயுமே வந்து புக்க படிக்க சொன்னாங்கன்னா படிச்சுட்டே இருக்குமா, யாரா டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் ஐயோ அது எங்க இருக்குன்னு தேடிட்டு இருப்பேன்.
இதெல்லாம் ஒரு காரணம். அந்த மாதிரி நோய் உள்ளவங்க நம்ம வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓ எதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ண சொல்றான் பாருங்களேன். இருப்பாங்கப்பா நிறைய பேரு. சகாய விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவர். இல்லையே விரும்பி வந்து ஒருவேளை சரி விடு. நீ என்ன நினைச்ச எனக்கு தெரிஞ்சிருச்சு. வழக்குகள் சாதகமாக முடியும், வாய்தாக்கள் ஓயும், ஆனால் எல்லாவற்றிலும் குறுக்கீடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். இது வந்து வழக்கு நடக்கிறவங்களுக்கு. எடுக்கும் முயற்சிகளில் இடையூறுகள் வரத்தான் செய்யும். சரியா? அதுக்குன்னு நீ வந்து கிடைச்சா கேப்ல போய் தூங்கிடுவேன்ட்டு தூங்கக்கூடாது. இடையூறு வந்தாலும் வீடியோ எடுக்கணும். ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம் 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரப்பானாங்க அந்த மாதிரி சொல்றாங்க போல. நீ என்ன நினைச்ச? இங்க இருந்து எப்படி வரா பாத்தீங்களா? இல்ல சரி ஓகே பாப்பா. சொல்லு, நீ என்ன நினைச்ச? இல்ல நான் சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் நிறைய இடையூறுகள் என்னை வந்து டார்ச்சர் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இடையூறு தான் வரும். நான் சமையல் செய்யும் போது இடையூறுகள் வரத்தான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி தான் நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். சமையல் செய்யறதே ஒரு இடையூறு தான். அதை விட நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். பொருளாதார ஓவர் பில்டப் கொடுத்துட்டோமோ ஓப்பனிங்ல. தமிழே படிக்க தெரியலையா? இல்லப்பா, ரொம்ப நாள் ஆச்சுல. நான் மட்டும் டெய்லி படிச்சிட்டு இருக்கேன். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவும். மக்களை எனக்கு மட்டும் கிடையாது. இல்ல பரவாயில்ல, எனக்கு பற்றாக்குறை நிலவுச்சுன்னா அதான் ரிஷப ராசிக்கு வந்து நிறைய பணம் திரும்ப போட்டுருக்கு. அப்ப அதனாலதான் 2வது போட்டிருக்கிறாரு போல அவரு. உங்களுக்கு வந்து செலவீனங்கள் அதிகரிக்கும். அவர் வந்து வேற மாதிரியான ஒரு ஜோசியக்காரப்பா. அழுகுது. மக்களே, எனக்கு மட்டும் இல்ல, நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனே வந்து புக்கு படிக்கிறது, இந்த பேப்பர் படிக்கிறது விட்டனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாத்தீங்களா? போனே பார்த்துட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். நானும் தான் பேப்பர் படிக்கிறது இல்ல, இப்ப நான் படிக்கல. இல்ல நீ வேணா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்ல எவ்வளவு மார்க் தெரியுமா மக்களே? இது 11th 12th எல்லாம் வந்து 195க்கு மேலதான். இது 10th வரைக்குமே வந்து தமிழ்ல வந்து 90க்கு மேலதான் வாங்குவேன். ஏன் திமுங்களா? எப்படி? சரி, பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளவுங்க? பப்ளிக்ல வந்து தமிழ்ல 92 93. 100க்கா? ஆமா. 10th நான் எவ்வளவு சொல்லு? எவ்வளவு? 98. 98 எடுத்த மாதிரி தெரியலையே, ஏதோ ஃப்ளூக். ஏப்பா மறந்துருச்சு உன் கூட சேர்ந்து. சரி விடு. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்மறை சிந்தனைனா வந்து நெகட்டிவான சிந்தனைகள். ஐயோ அம்மாடி, இவனுக்கு தான் போறானா இல்ல வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டு வரானா? நான் அந்த மாதிரிலாம் என்னாச்சு? கழுத்து பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு தான் எதிர்மறை சிந்தனைகளை குறைக்கணும்னு போட்டிருக்கு. அவற்றை விடுத்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொண்டால் நன்மைகள் நடைபெறும். கத்துக்கம்பே. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. ஐயோ என்னப்பா கரெக்டா போட்டிருக்காரு. மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும். உண்மைங்க, அது அர்ஜுனுக்கு வந்துட்டு இங்க அடிபட்டது இதெல்லாம் இல்லையா? ஆமா, இதுக்கப்புறம் கரெக்டா வச்சுக்கணும். பிறருக்கு பொறுப்பு சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து சொல்வது நல்லது. என்னப்பா பொறுப்பு சொல்ல போறியா யாருக்காச்சும்? நான் பொறுப்பு சொல்றதுன்னா இவனுக்கு தான் சொல்றேன். யோசிச்சு சொல்லுப்பா. சரி நான் உனக்கு மேல சொல்றேன். ஆக்சுவலா என்ன மேட்டர்னா மக்களே, நான் வந்து நல்லா இது சீஸ் மைனஸ் அது இதுன்னு நல்லா வச்சுக்கிட்டு கிரில் சிக்கன் எடுத்துட்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிருப்பேன். ஆனா இவனுக்கு என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு ஹெல்தியா சாப்பிடணும், சாலட் சாப்பிடு, அது பண்ணி இது பண்ணி சொல்லிட்டு இவனுக்கு நல்லா சொல்லிட்டு நான் நல்லா ஒரு தட்டு ஃபுல்லா கிரில் சிக்கன் வச்சிட்டேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நான் வெயிட் கெயின், நான் வெயிட் லாஸ்ங்க. இன்னொன்னு, நான் அப்படி சாப்பிடுறதுமே தப்புதான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மைனஸ்லாம் சாப்பிட்டா ஃபேட் தான் போடும் அப்படிப்பாங்க. அப்படியே மீறி வந்து நான் வந்து நல்லா தின்னுட்டு அவனுக்கு வந்து உபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அவனுக்கு மைண்ட்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் வந்து நான் கரெக்டா உனக்கு ஒழுங்கா பொறுப்பு சொல்றேன். நானும் ஒழுங்கா பொறுப்பா இருக்கேன். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட், குருவின் பார்வை பலன். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன. ஆமாப்பா, குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் இல்லறம் நல்லறமாக அமையும். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. அது எப்படி அமையாம இருக்கும்? அத சொல்லு. உனக்கு பணவரவு அதிகமாகும், எனக்கு பணவரயம் அதிகமாகும். ஏன் அதுலயே இருக்கு? இல்லப்பா, நீதான் எல்லாம் செஞ்சு கொடுப்பாச்சு, வாங்கி தருவ, என்னமோ செய்வேன். திருமண வயதை எட்டியவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும். திருமண வயதெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்குங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். என்ன பண்ண வேலைக்கு அனுப்புறதே இருக்காங்க. ஆமா,
வேலை தானே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு. இல்லடா ஷூட் அந்த மாதிரி வெளியே. ஆமா. நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். இவனுக்கும் அதே போட்டிருக்கு, எனக்கும் அதே போட்டிருக்குன்னா அந்த யார் அந்த நல்லவர்? யாரோ ஒரு பெரிய ப்ரொடியூசர்ல ஸ்பான்சர் நமக்கு இல்ல. நம்ம நான் நினைக்கிறது என்னன்னா ஒரு பெரிய டைரக்டர் ஒருத்தர் நினைக்கிறேன். பயப்பிடிச்சிட்டான். டைரக்டரா அவரு நமக்கு நலம் காண்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் நமக்கு நலம் செய்ய போறாரு. தொழில் வளர்ச்சி திருப்தி தருமாப்பா. எங்கங்க உசுரை கொடுத்து வீடியோ போட்டோன்னா 50,000 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. என்ன பண்றது? அதை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா முன்ன மாதிரி ஒரு 150K 200K 300K 400Kன்னு போச்சுன்னா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பார்க்க மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஏபி ஃபேமிலி வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க எல்லாருக்கும் ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அதுவும் விடுங்க. இல்லாம நோட்டிபிகேஷன் வந்த உடனே பாருங்க. டெய்லி நம்ம சேனல்ல வந்து பாருங்க. இல்லப்பா அந்த நோட்டிபிகேஷன்ல எவனோ உட்கார்ந்திருக்கான் சேனல்ல. அவன் வந்து போய் எல்லார்ட்டையும் சேர்க்க மாட்டேங்கிறான். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க நோட்டிபிகேஷனே வர மாட்டேங்குதுங்க, நான் லேட்டா தான் பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. நீங்க டெய்லி வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு 2 மணி இல்ல 3 மணிக்கு வந்து நம்ம சேனலை செக் பண்ணீங்க. டெய்லிலாம் இல்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தீங்கனாலே கண்டிப்பா வீடியோ இருக்கும் மக்களே. ஆமா மக்களே. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க இப்போ உழைச்சிட்டு இருக்கோம் நினைக்கிறோம். வீடு வாகனம் வாங்க பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கடன் வாங்குறதுக்கு என்னடா சலுகைகள் கிடைக்கும்? சரி ஓகே. உறவினர்களும் நண்பர்களும் ஏமாற்றுவார்களா? உதவிக்கரம் நீட்டுவார். உதவிக்கரம் நீட்டுவார்ப்பா. சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். பரவாயில்ல. இதுக்கு அப்புறமா நீட்னா நல்லதுதான். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். நீடித்த நோய்னா என்ன? PCOD இருக்கு. ஆமாப்பா, நிவாரணம் பெற்றுவேன். அது ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அதுக்கான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதனால அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் ஓகே ஆயிடும். தந்தை வழி அனுகூலம் உண்டு. தந்தை வழியில யாராச்சும் சொந்தக்காரங்க வந்து அனுகூலம் கொடுப்பாங்களா? அப்பா வழியில இருந்து எதனா அனுகூலம் வரும்ன்றாங்க. அப்பா தான் வரணும். அப்பா தவறிட்டாரு. முன்னோர்கள் கட்டி வைத்த கோவில்களை புதுப்பித்து குடமுழுக்கு விழா காண வழிவகுப்பீர்கள். இந்த ஒரு டைலாக் எல்லாத்துலயும் சொல்லிருக்காப்ல. சரி அதை விடு. பழைய வாகனம் அடிக்கடி பழுதாகி செலவை கூட்டுவதால் புதிய வாகனம் வாங்க முயற்சி எடுப்பீர்கள். அப்பொழுது உங்கள் கணவர் செருப்பை கொண்டு உங்களை சாத்து வரும் போட்டிருக்குப்பா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல இல்ல இல்ல, அது புது வாகனம் தானே, அது நமக்கு கிடையாது. ஆமா ஆமா. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகும். நாட் இன்ட்ரெஸ்டட். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. ஏன் அர்ஜுன் பிரபாகர்னு ஒரு சேனல் ஓபன் பண்ண போறியா? நல்ல ஐடியாவா இருக்கு. அர்ஜுன் பிரபாகர் ஆல்ரெடி 3 சேனலையே வந்து மெயின்டைன் பண்ண முடியலையா? இதுல வந்துட்டு இது பண்றாங்களாம். சரி என்னப்பா எங்க பாருக்கு? ஐயோ குழப்பாதப்பா. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனை அகலும். இப்பதானே 9வது இடத்தை பாக்குறாருன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள 11வது இடத்தை பாக்குறாரு. அவரு வரிசையா பாக்குறாப்ல. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அதான் முதல்ல சொல்லிட்டாங்களாப்பா 9 11 அந்த மாதிரி. பொருளாதார பிரச்சனை அகலுமாப்பா தம்பி. தொழில் வளர்ச்சி சீராகவும். அப்ப நம்ம சேனல் வந்து அடுத்த நிலைமைக்கு போகும்போது நம்ம ஏபி ஃபேமிலில நம்ம வீடியோஸ் வந்து அடுத்து பார்க்க போறாங்க. நம்ம சேனல் ரீச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு போக போறோம்னு நினைக்கிறேன். பாப்போம். இருப்பா உங்களுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். இல்ல கொடுக்கல் வாங்கல்னா ஒருவேளை இஎம்ஐல வாங்கி வாங்கி கொடுக்குறோமே அதை சொல்றாங்களோ? மேபி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா அதான்ப்பா. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்களா? எடு செருப்பு. சோஃபா அடுத்து ஒன்னு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஐயோ இப்போதைக்குலாம் அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் எதுவும் வாங்க ஆமா இவன் வந்து வேணாம் சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு சோஃபா வாங்கினேன். ஏன்னா அர்ஜுனும் இந்த சுப்பிரமணி வந்து ஏறி வந்து கிழிச்சிட்டாங்க, அங்கங்க வந்து கோடு போட்டு வச்சிட்டாங்க. அதனால ஒரு நல்ல சோஃபா வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் வந்து செருப்பு பிஞ்சுன்னு சொல்றான். பாப்போம். கணவர் எடுக்கும் முடிவுகளை கணவர் எடுக்கும் முடிவுகளை கேட்டு வாயடைத்து வாழ்வது நல்ல ஒரு வாழ்வை தரும். நல்ல ஒரு மன நிம்மதியை தரும். எதுக்கு பண்ணி எட்டி பாக்குற? நான் படிக்க நீ கேட்கணும். அதுதான் கான்செப்ட். நீ எவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ற? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறாரு. கடந்த சில மாதங்களாக முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும்.
கபோர்ட்ல இருக்கிற துணிங்களை நானும் மடிச்சு அத வைக்கணும் அரேஞ்ச் சொல்லு. பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு மாசமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கபோர்ட் எல்லாம் ஓபன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டுல போய் பார்த்தா இவனோட கபோர்டு அப்படியே துணி கந்து துணியை மடிச்சு இது பண்ணி சொல்லி வச்ச மாதிரி இருக்கும். என்னோட ஒரு பேண்ட் நேத்து தான் அதை எடுத்து உள்ள வச்சிருப்பேன். ஆனா உள்ள பார்த்தா அதை எடுத்தேன்னா மொத்தமா எல்லாம் கீழே விழுது. ஒரு நாளாச்சும் உட்காந்து அந்த கபோர்டெல்லாம் கிளீன் பண்ணணும்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மேபி அதை வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுவேன். குரு நினைப்பாரு, இல்ல எனக்கு புரியல ஏண்டி நீ கபோர்ட்ல துணியை மடிச்சு வைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நீ குரு பயிற்சியை பயன்படுத்துவியா அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே. இல்ல எனக்கு புரியல. ஐயோ தூங்க ஆரம்பிச்சிட்டது. என்னது இது? பூமி வாங்கும் யோகம் உண்டு. பூமியை எப்படிங்க நான் வாங்குறது? பூமினா கிரவுண்டுப்பா. அப்படியா? ஆமா, வாங்குவோமா? கிரவுண்டு இடம் வாங்குற வாய்ப்பு இருக்குதாமே. வாங்கினா நல்லா இருக்கும். வாங்கினா நல்லா தான் இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். ஆக்சுவலா ஒரு பிசினஸ் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கா மக்களே. அதை வேற வரிசையா ஒருத்தரா வேற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னை திட்டிட்டு இருந்தா. ஏன்டா இதை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இங்க பாடுறா அதையே வேற மாதிரி அவங்கவுங்க ஸ்டைல்ல வேற மாதிரி பண்றாங்க, இதை ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருக்கிறா. பட் அந்த பிஸ்னஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் பண்ணிடுவோம், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறோம். ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மக்களே. அடுத்ததுக்கு போகலாம். வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். நான் போக மாட்டேன். ஏபி ஃபேமிலி விட்டுட்டு நான் போக மாட்டேன். வெளிநாடுகள்ல இருந்து யாரு போனேன் கூப்பிட்டா? அங்க எதுவும் கடன் வாங்கிருக்கியா? சரி ஓகே. நட்சத்திர பாதசாரப்படி பலன்கள். பாதசாரப்படி பலன்கள். கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது விழிப்புடன் செயல்பட வேண்டும். விரயங்கள் அதிகரிக்கும். முடிவிற்கு வந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்குப்பா. ஓ இந்த மேல இருக்குப்பா. இது பிடைச்சரா தல அங்க இருக்கு நிமித்தவன. பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். ஐயோ, முடிவிற்கு வந்த பிரச்சனைகள் திரும்ப மீண்டும் தலை தூக்குமா? அப்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போதா? என்ன பிரச்சனை வரப்போகுது? பிரச்சனைலாம் இன்னும் வராது. பெரிய பிரச்சனை. ரெண்டுமே பெரிய கோளாறுங்க. இதுக்கு மேல ஒரு கோளாறு வரணுமா? சரி ஓகே. தொழில் ரீதியாக வரும் தொகையை கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரலாமா? இப்பதானடா தொழிலை பத்தி வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அடா பாவீங்களா. சரி ஓகே. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கண்டுகொள்ள மாட்டார்கள். என்ன முதல்ல நல்லபடியா போட்டு நட்சத்திரம்பா. இது நமக்கு கிடையவே கிடையாது. சரியா? இது கார்த்திகை நட்சத்திரம், அது கிடையவே கிடையாது. ஆமா என்ன சொல்ற? அப்படியா? ஆமாப்பா. இங்க பாரு, காலையில் சூரியன் அந்த நட்சத்திரத்துக்கு தான் சொல்றாங்க. சோ சிறப்பு வழிபாடு. சரியா? இல்லத்து பூஜை அறையில் சிவ குடும்ப படம் வைத்து சிவபுராணம் பாடி வழிபடுவதோடு பிரதோஷ நாட்களில் நந்தி பதிகம் பாடி நந்தியம் பெருமானையும் வழிபட்டால் சிந்தித்த காரியம் ஜெயமாகும். ஆக்சுவலா 2 பேருமே வந்து சிவபெருமானோட ஒரு பெரிய ஃபேன்ஸ் நாங்க. ஆமா, அவரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா அவரை கும்பிடணும். ஸோ இதோட வந்து மீன ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் முடிவடைந்தன மக்களே. ஸோ பிரபாவோட ரிஷப ராசிக்கும் பார்த்தாச்சு, என்னோட மீன ராசிக்கும் பார்த்தாச்சு. ரெண்டுத்துலயுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி. இங்கே டவுன் ஆனா அங்க அப்பாவுது, இங்கே டவுன் ஆனா அங்க அப்பாவுது. ஸோ அதனால வந்து ஓகே, ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த வருஷத்தை வந்து கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அதுக்கு மேல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னதான் ராசி பலன் இந்த மாதிரி இருந்தாலும் இதை விட ரொம்ப கேவலமாலாம் இருக்கும். ஏன்னா போன தடவை எனக்கு வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு தெரியும், இந்த சனிப்பெயர்ச்சி வந்தப்போ ஒரு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட விஷயத்தை நோக்கி ஓடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. ராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப அஷ்டமத்து சனி நடக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இதனாலதான் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. வீட்டுல இருக்கிறவங்களும் வந்துட்டு கொஞ்சம் அந்த ராசி பலன் பாக்குறவங்க அது மேல நம்பிக்கை இருங்க, ரொம்ப மூட நம்பிக்கை வைக்காதீங்க. அதுல இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவ்ஸ் விட்டுட்டோம்னு வெச்சுக்கோங்க. நான் வெளிய எல்லாம் பார்த்தேன், ஃப்ரெண்டு, நான் யாரும் சொல்ல வரல, அவங்க வீட்டுல வந்து அவங்க வைஃபை வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க. உனக்கு தான் ராசி இதா இருக்குல்ல, நீ ஏன் இந்த விஷயத்தெல்லாம் செய்யறேன்னு சொல்லி. நல்ல விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து சத்தியமா செய்யாதீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு பாவ பலனை தரணுமே தவிர்த்து நீங்க நார்மலா இருங்கங்க, அவ்வளவுதான்.
ரொம்ப மூட நம்பிக்கையா உள்ள போவாதீங்கன்னு பலன், சொல்லுவேன். குரு பெயர்ச்சி பலன், சனி பெயர்ச்சி பலன் இதெல்லாம் எடுத்துக்கும் போது அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸை மட்டும் நம்ம வந்து மைண்ட்ல எடுத்துக்கிட்டு நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து எதுனா ஒரு பெருசா நடந்தா கூட அது வந்து ஓகே ஜஸ்ட் லைக் தட். நம்ம எப்பவுமே லைஃப்ல நடக்குது, லைஃப்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். பிரச்சனை வரத்தாங்க செய்யும். பிரச்சனை அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு டவுன், சரி நம்ம சரியாயிடும் சொல்லி சீக்கிரமா ஹீல் ஆயிடலாம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மைண்ட்ல நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் நல்லபடியா சந்தோஷமா அமையறதுக்கு நாங்க 2 பேரும் வந்து எங்க சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறோம். அண்ட் ஏபி ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த குரு பெயர்ச்சி வீடியோ வந்து பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஆமா, போன வீடியோல நிறைய பேர் என்ஜாய் பண்ணி போட்டிருந்தீங்க. இந்த மாதிரியே கலகலப்பா நிறைய வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வருது. அஞ்சலி பிரபாகர் அந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்க பார்த்து நீங்க வந்து சந்தோஷப்பட்டு நீங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. முதல்ல வீட்ல ஒரு பெல் வாங்கி வைக்கணும். அடிக்கடி மண்டல அடிப்பேன். ஒரு பக்கம் மாடா மாதிரி வீங்கிக்கிட்டே போறீங்க. சரி, ஓகே மக்களே, டாடா, பை பை.